டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. ஏன்னா எல்லா மக்களும் நம்மள பேரனை கொண்டாடுறாங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்டேஜில் வரும்போதெல்லாம் உங்களை எல்லாரும் பார்த்து போகிறாங்க. இப்படி ஒரு தாத்தாவா? நல்ல சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஊராரும் சொல்லுவாங்க, நீ பேரன் பிள்ளைலாம் வெற்றி பெற்றாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, நீ நாம் கொண்டு என் பேரன் பிடிக்கிறதுக்குங்க வெற்றி பெற்றதுக்காக எங்களுக்கு என்ன கொடுக்க போகிற. இதுக்கு முன்னாடி உங்கள் பேரன் இந்த ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி பார்க்குறாங்க உங்களை? இப்போல்லாம் நல்ல என்னை கொண்டாடுறாங்க, நல்ல வரவேற்பெல்லாம் பிரமாதமாக பேசுகிறாங்க, பிரமாதமாக எதாவது கொடுக்குறத ஒரு சந்தோஷமாகவே. ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஒரே வார்த்தை சொல்லணும்னா அது இமாலய வெற்றின்னு சொல்லலாம் இல்லைங்களா. வெற்றி எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வெற்றி. அழறாங்க சார். அழறாங்களா? ஆமாம், அவ்வளோ ஒரு அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு என்ன வேறு ஏதோ ஒன்று தோணுது. இதை கிராமங்கள்லாம் ரொம்ப ஒதுக்குவாங்க, இந்த மாதிரி ரொம்ப இழிவாக பேசுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இதாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உட்காந்தாங்கன்னா ஒரு இதாக பேசுவாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், என்னென்ன மாதிரி பேசுவாங்க கிராமங்களில் இந்த பறை இசை வாசிக்கிறவங்க? அப்போ பார்த்த பார்வைகள் வேற, இப்போ பார்க்குற பார்வைகள் என்னை சுத்தமாக அதில் என்னை ஈடுபடுத்தவே இல்லை. அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இவரே அந்த மாட்டு தோலை வச்சு கட்டுவார். நல்லா எழுச்சிட்டுங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் 5th 6th அப்படி படிப்பேன். அப்போவே அதை நின்று பார்க்குறதுக்கு என்னை விட மாட்டார். அதை எடுத்து தட்டுறதுன்னு எனக்கு தென்னை மீறி எனக்கு ஆசை போய் தட்டி சத்தம் ஒரு டைம் அடிச்சிட்டார். அன்னையிலேருந்து நான் இது வரைக்கும் அந்த பக்கம் போனதும் இல்லை. நீ உனக்கு என்னடா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, படிப்பில் கவனத்தை செலுத்து, இந்த தொழில் உனக்கு தேவையே இருக்கக்கூடாது. எதனால் ஐயா நம்ம பையன் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது? அதாவது என்னை நீங்கள் மட்டமான்னு நினைக்கிறீங்க. என்னென்ன பேசுவாங்க ஐயா? அது எவ்வளோ அதை கஷ்டம்? எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதை போல வார்த்தைலாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. வார்த்தைலாம் உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? அந்த 8 சாயந்தரம் காலையில் 6 மணிக்கு போகிற முடியாதுன்னா நைட்டு 7 மணிக்கு தாங்க விடுவாங்க. அப்பாட்டுக்கே கஷ்டம். 3 வேலையும் கூட நான் கூட குடிச்சிக்கிறேங்க, 3 வேலையும். அதை போலாம் என் பிள்ளைய அங்கே வர வைக்க மாட்டேங்க. அந்த வரவே வைக்க மாட்டேங்க. ஆமாம், எனக்கு அது தெரியாது சார். எக்ஸாம்பிளுக்கு இந்த பணத்தை கொளுத்துறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி ஒரு சிலது இந்த வேலை எப்படி தான் செய்யணும், இந்த வேலையை அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவறாக பேசுறது. இப்போ அந்த வழி அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு, நீ இதில் வரவே கூடாது. உங்கள் பசங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க எப்படி பையனை படிக்க வச்சிங்க, எப்படி அந்த காசெல்லாம் ரெடி பண்ணீங்க? அப்போது இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் புள்ள விசனப்படுமே, படிப்பு வராது. முன்ன தாத்தாவும் என் ஸ்கூல்ல இருந்து பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு என்னை வீட்டுக்கு இட்டுட்டு போவாங்க. அப்போ பார்ப்பாங்க, நான் அப்பா படிக்க வச்சதுனால தான் நீ இவ்வளோ பெரிய இடத்துல படிக்கிற. ஏன்னா நான் அப்பா கிட்ட சொல்கிறத தான் நான் உன்கிட்டயும் சொல்லுவேன். என்னுடைய குழந்தை, என் பையன் எனக்கு கடவுள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு புழிந்து தட்டி தட்டி சிற்பிகை செய்த ஒருவனடா. வணக்கம், 3 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஷோவில் ஃபைனலிஸ்ட்டில் ரன்னர் அப் ஆகிருக்கீங்க. இந்த வெற்றி எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கேயோ இருந்த ஊரில் நம்ம ஜீ தமிழ் சரிகமப்பா என்னை மட்டும் இல்லை, மற்ற கண்டஸ்டன்ட் என்னென்னமோ ஊரில் இருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் சரிகமப்பாவுக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படின்னா ரொம்ப நிறைய. ஏன்னா பாட்டு எனக்கு தெரியாது, அவ்வளவும் கற்றுக்கிட்டதில்ல. இங்கே பாட்டு எப்படி பாடணும், ஸ்ருதி எப்படி எடுக்கணும், ஸ்கேல்னால் என்னது, அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்படி பேசணும், எப்படி வெளியில் பேசணும், அங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன் சரிகமப்பாவுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டில் போயிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஒரே வார்த்தை சொல்லணும்னா அது இமாலய வெற்றின்னு சொல்லலாம் இல்லைங்களா. பெரிய என்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம், வெற்றி. நான் இந்த தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வெற்றி எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வெற்றி, அதுவும் என் பையன் மூலியமாக கிடைக்குதுன்ற போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்களா நம்ம பையனை, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் சார். அதாவது நான்
இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சரிகமப்பாவுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்றதை நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உலகமே சொல்லவே முடியல சார். அவ்வளோ வார்த்தைகள், அவ்வளோ கமெண்ட்ஸு, சுமன் ராஜை பற்றி அவ்வளோ ரசிகர்கள், எத்தனை ஃபோன் வந்துட்டு இருக்குது தெரியுங்களா? காலையில் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி அழறாங்க சார். அழறாங்களா? ஆமாம், அவ்வளோ ஒரு அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு என்ன வேற ஏதோ ஒன்று தோணுது சார். அந்த அளவுக்கு அவனை அவ்வளோ ப்ரௌடாக என்னால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல. அவன் பாடுற விதமும், அவன் ரியாக்ட் பண்ணுற விதமும், அவனுடைய பேசுகிற விதமும் அவ்வளோ அவனுடைய தீவிர ரசிகை சார். நான் அவங்க ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் போலீஸ் அந்த காவல்துறையில் இருக்கிறாங்க. அவ்வளோ எமோஷ்னலாக பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்த்து அவங்க பேசும்போது அதை விட எப்படி சார், அதை விட வேற என்ன சார் மகிழ்ச்சி, அதை விட வேற என்ன சந்தோஷம்? உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல சார். ஐயா நீங்கள் சொல்லுங்க, பேரனை பற்றி எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? பெருமை தாங்க, எல்லாமும் பெருமை தாங்க, எந்த இதுவும் இல்லைங்க. எல்லாமே வாழ்த்துறாங்க, நல்லா நானும் வாழ்த்துறேங்க. ஏன்னா எல்லா மக்களும் நம்மள பேரனை கொண்டாடுறாங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்டேஜில் வரும்போதெல்லாம் உங்களை எல்லாரும் பார்த்து போயிடுறாங்க, இப்படி ஒரு தாத்தாவா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா இவர் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு பேரன் மூலயமா ஊருக்கே தெரியுதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்ல சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஊராரும் சொல்லுவாங்க, உன் பேரன் இப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, நீ வந்து நாம் கொண்டு என் பேரன் பிடிக்கிறதுக்குங்க வெற்றி பெற்றதுக்காக எங்களுக்கு என்ன கொடுக்க போகிற, இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏதோ கொடுக்கறத கொடுத்தா உங்களுக்கும் தரங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் பேரன் இந்த ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி பார்க்குறாங்க உங்களை? இப்போல்லாம் நல்ல என்னை கொண்டாடுறாங்க, நல்ல வரவேற்பெல்லாம் பிரமாதமாக பேசுகிறாங்க, பிரமாதமாக எதாவது கொடுக்கறத ஒரு சந்தோஷமாகவே கொடுக்குறாங்க இப்பெல்லாம். அப்பெல்லாம் அம்மா இதுக்கு விருப்பமாக ஒரு இதாக இருக்கும். ஊரில் எல்லாம் எப்படி பேசுகிறாங்க உங்ககிட்ட? எல்லாம் இப்போ நல்லா அருமையாக பேசுகிறாங்க. உன் பேரன் நல்ல புகழ் கொண்டாடி வந்துட்டான், உன் பேரன் இப்போ நல்ல மாதிரியா படிக்கிறான், உன் பேரன் இப்போ நல்ல மாதிரியா பாடுறான். இந்த குரல் யார் கற்றுக் கொடுத்து? என் பிள்ளை தாங்க கற்றுக் கொடுக்குறதுங்க, வேறு யாருங்க கற்றுக் கொடுப்பாங்க? என் பிள்ளை தான். இந்த குரல் எப்படி வந்து ஐயப்பன் பாட்டு பாடினானா ஒரு பாட்டுங்க, என் செமையாக பாடினார் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு சொல்கிறாங்க பாருங்க, எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஐயப்பன் பாட்டு அம்மா அழகாக அம்மா இதாக பாடினானு உன் பேரன் சின்ன வயசு எப்படி வந்து இப்படியெல்லாம் விரும்பி கேட்பாங்க, கொள்ளுவாங்க. இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பறை இசை வாசிக்கிறாங்க, இதை வந்து கிராமங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒதுக்குவாங்க, இந்த மாதிரி ரொம்ப இழிவாக பேசுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்பெல்லாம் உண்டு, அப்பெல்லாம் உண்டு. அப்போ என்னென்ன மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி? அதாவது இப்படியெல்லாம் ஒரு இதாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உக்காந்தோம்னா ஒரு இதாக பேசுவாங்க, கொள்ளுவாங்க, ஒரு இடத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. இப்போ எதையும் கேட்க மாட்டாங்க. நீ உட்காந்துட்டு கூட வந்து தட்டு தவிர கொஞ்சம் நேரம் கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. அதை போலங்க இப்போ. அப்போ வேறு இதுங்க, இப்போ ஒரு இதாக பேசி தப்பாக பேசுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், என்னென்ன மாதிரி பேசுவாங்க கிராமங்களில் இந்த பறை இசை வாசிக்கிறவங்களெல்லாம்? அதான் சார், இப்போ பறை இசைன்னு சொல்லும்போது 2-3 இன்டர்வியூவில் நம்ம அதை தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ பார்த்த பார்வைகள் வேற, இப்போ பார்க்குற பார்வைகள் வேற. நீங்கள் சின்ன வயசில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே? நம்ம இல்லை சார், அதான் நான் சொல்லியிருந்தேன், 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அந்த இடமே என்னை சுத்தமாக அதில் என்னை ஈடுபடுத்தவே இல்லை. அவர் வந்து மாட்டு தோலை நல்லா நான் பார்த்துட்ருப்பேன் சார். மாட்டு தோலை தன்னுடைய என் வீட்டு வாசலில் வச்சு ஒரு 4-5 கயிறு மாதிரி அந்த இது மாதிரி எது முளைக்குச்சி மாதிரி சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாக அடித்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இவரே அந்த மாட்டு தோலை வச்சு கட்டுவார். நல்லா எழுதிட்டுங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் 5th 6th அப்படி படிப்பேன். அப்போவே அதை வந்து நின்று பார்க்கறதுக்கு என்ன விட மாட்டார், நின்று பார்க்கறதுக்கு என்ன விட மாட்டார். அதை தன்னை அறியாமல் சின்ன வயசில் அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஏதாவது வேலை போய் வாசிச்சுட்டு வந்து வச்சுருப்பாப்புல, அதை எடுத்து தட்டுறதுன்னு எனக்கு தென்னை மீறி எனக்கு ஆசை வந்து போய் தட்டு சத்தம் வந்து ஒரு டைம் அடிச்சிட்டார். எப்படி இதை வந்து நீ கை வைக்கலாம், உனக்கு இதோட இந்த அன்னையிலேருந்து நான் இது வரைக்கும் அந்த பக்கம் போனதும் இல்லை, அதை டச் பண்ணதும் இல்லை. படிப்பு தம்பா, நீ உனக்கு என்னடா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, முழுக்க படிப்பில் கவனத்தை செலுத்து, இந்த தொழில் உனக்கு தேவையே இருக்கக்கூடாது அப்படின்னு எப்போ சொன்னார்? அப்போ சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ இந்த பறை இசையை அந்த அளவுக்கு தமிழக கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடே அப்படி கொண்டாடுறோம்.
எல்லாருமே சேர்ந்து அப்படி கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் போது இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து இந்த பறை இசையை நம்ம கற்றுக்கணும். இப்போ கத்துக்கணும்னு ஆசை. ஆமாம், கற்றுக்கிட்டு அப்பா வாசிச்சதை நம்ம வாசித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அது இல்லைன்னா அங்கேருந்து தானே சார் வரோம். அன்னைக்கு இருந்த வழி வேற, இன்னைக்கு இருக்கிற மாற்றம் வேற இல்லைங்களா? எதனால ஐயா நம்ம பையன் வந்து இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, அது தொடவே கூடாது, படிப்பு தான் முக்கியம்னு எதனால அப்படி சொன்னீங்க? அதாவது என்னை வந்து நீங்கள் வந்து மட்டமான்னு நினைக்கிறீங்க. அதாவது பூனம் வைக்குள்ள இப்படி வர அதுலாம் இது வெண்டா கேட்குறது என்னென்ன பேசுவாங்க ஐயா? அது எவ்வளோ அதை கஷ்டமா இருக்கும்? எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதை போல் வார்த்தை இல்லைங்க. அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தை இல்லைங்க. அப்படி திட்டுவாங்க, அப்படி மட்டமாக திட்டுவாங்க. அப்படிங்க இதெல்லாம் கேட்டதுங்க அப்போ. இப்போ என் பேரன் வந்த பிறகு இப்போ எந்த பிரச்சனையுமே எதுவுமே பேசக்கூடாது. இப்போ நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஐயா? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இப்போ வந்து எல்லாரும் நம்மள பெருமையா பேசுறாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் இந்த அளவுக்கு நம்ம வருவோம் வர மாட்டோம், எப்படி நம்ம வர போகிறோம், எத்தாலும் நம்ம வர போகிறோம் கிடையாது. பார்த்தா கடவுளை கொண்டாந்து பேரனை கொடுத்தாரு. பேர பிள்ளையால் நல்ல பேர் போகுது. முக்கியமான விஷயம் உங்க பையனை படிக்க வச்சிங்க, அதுதான் முக்கியமான. அதாங்க என் பிள்ளையால் வந்தது தாங்க என் பேர பிள்ளைங்க. உங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? என்னென்ன மாதிரி வேலை பார்த்தீங்க? எவ்வளவு சம்பாதிப்பீங்க? எட்டா நாங்கள் கூலி. எட்டானா தெரியுமா உங்களுக்கு? தெரியும், 50 பைசான்னு சொல்லுவோம். அந்த எட்டனாவுக்கு சாயந்தரம் காலையில் 6 மணிக்கு போகிற முடியாதுன்னா நைட்டு 7 மணிக்கு தாங்க விடுவாங்க. காலையில் ஒரு செம்பு கூழ் கையில் தான் வாங்கி குடிச்சு ஆகணும். கையில் எல்லாமே ஆமாங்க, செம்பில் வச்சவங்க ஊற்றுவாங்க, கையில் தான் வாங்கி குடிக்கணும். இன்னும் படாச்சிங்களும் கையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அப்பத்தி பழக்கங்க. அது ஒருத்தர் பல்லாக இருக்கும், பல்லான்னு இந்த மண்பாண்டகம். அது அப்போல்லாம் இந்த பித்தளை அலுமினியா அது இதுன்னு கிழவர் பேசக்கூடாது. ஆக்கி சாப்பிட்றதே அந்த மண்பாண்டம் தாங்க. அந்த மண்பாண்ட பித்தளை ஆக்கி சாப்பிட்டோமா பிரமாதமாக இருக்குங்க. இதெல்லாம் ஆகிறதெல்லாம் குழம்பு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா மனமாகவே இருக்காதுங்க. மிளகா அம்மியில் வச்சு அரைச்சி அத்தை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இப்போ தூள் போட்டு வைக்கிறாங்க பாருங்க, ஒன்றுக்கு இது கிடையாதுங்க. அப்படி காலத்தில் அப்படி எல்லாங்க. அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். 3 வேலையும் கூட நான் கூட குடிச்சிக்கிறேங்க. 3 வேலையும் நைட்டு கூட அரிசி ஏதுங்க. ஜெயலலிதாம்மா வந்த பிறகு தானே அரிசி வந்துங்க. ரேஷன் அரிசின்னு சுசேட் அரிசி வந்ததுங்க. அதில் தாங்க இப்போ சோறுங்க. அந்த கூடை கண்ணால் பார்க்கறதுக்கு இப்போ கிடையாதுங்க. இப்போ வேலையும் தினமும் இருக்காதா ஐயா? இப்போ ஊர்லலாம் இந்த பறை இசை வாசிக்கிறவங்களுக்குலாம் வேலை அதிகமாக இருக்காது. இப்பயும் கூட கிடையாதுங்க வேலை அந்த போல இதெல்லாங்க. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுங்க, எங்கேயாவது போய் வெளியூருக்கு போயாவது தெற்க போய்க்கிறேங்க. தெற்க கூட போய்க்கிறேங்க. அருப்பாட்டுன்னு வந்து நாற்று பிடுங்கி சம்பாரிச்சுன்னு வந்து என் சொந்தக்காருக்கும் கொடுத்துக்குறாங்க. பட்டின கடை கூட நம்ம எப்படி நாம் மட்டும் சாப்பிடுவோம்னு நாற்றை பிடிங்கிங்க அறுப்பு அறுத்து சம்பாரிச்சுன்னு வந்தாங்க. 1/2 மூட்டை நெல் சாக்கில் தூக்கின்னு வந்தோங்க. இப்படியெல்லாம் சம்பாரித்து இப்படியெல்லாம் ரோடு போட்டு உங்கங்க. இன்றைக்கி ஏதோ என் பிள்ளையாலையும் என் பேர பிள்ளையாலையும் சந்தோஷமாக எவ்விதமான ஒரு இதுவும் இல்லாத அழகாக இருக்காங்க. இப்போ வேட்டி சட்டெல்லாம் போட்டு நல்லா இருக்கீங்க இல்லையா? அப்போல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை கூட போட விட மாட்டாங்க. சீலை கட்டியிருப்பேங்க. உண்மை சொல்கிறேங்க. இப்போங்க சீலை கட்டிக்கின்னு துண்டை தலையில் கட்டிக்கின்னு வேலை செய்யுது. மம்மிட்டு பிடிச்சின்னு அண்டை கழிக்கிறது, செதை உடைக்கிறது, மற்ற வேலை ஏதாவது களை கொத்துறது, இப்படியா வேலை செய்கிறது. சீலை கட்டிக்கின்னு தாங்க செய்வாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கல்ச்சர் மாறவே 3 தலைமுறை ஆயிடுச்சு இல்லையா ஐயா? என்னோடவே 3 தலைமுறைங்க. நம்ம உட்காந்துக்கிறவங்களே 3 தலைமுறை. நான் ஒன்று, 2வது என் பிள்ளை, 3வது என் பையன் என் பேரங்க. நாங்களே 3 தலைமுறை ஆகிட்டோங்க. எங்கள் அப்பா 1 4, எங்கள் தாத்தா 1 5. எனக்கு தெரிஞ்சது தான் எங்கள் தாத்தா எங்கள் ஆயாவெல்லாம் செத்தாங்க. அப்பா பாடுற கஷ்டங்கள் எல்லாம் பற்றி சொல்லுவாங்களா சார்? நிறைய சொல்லுவார் சார். அவர் அங்கே ஒரு இடத்துக்கு அவருடைய இசை வாசிக்க போகிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து டெய்லியும் சொல்லிடுவார். அதை சொல்லி இதெல்லாம் வந்து வருதுன்னா அந்த இடத்துல என்னை எப்படி கூப்பிட்டான், என்னை எந்த அளவுக்கு அங்கே மதித்தாங்க, அதெல்லாம் உனக்கு வரக்கூடாதுப்பா. இதெல்லாம் மாறணும்னா நீ 100% நீ கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. படித்தாதான் இதுலேருந்து நீ தப்பிச்சு போக முடியும். அப்படி படிக்க மட்டும் இல்லைன்னா நீ இதில் வந்தனா இதை விட ஒரு கஷ்டமான ஏன்னா அந்த அளவுக்கு வலி அவருக்கு.
அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க சார். ஒரு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணார பாத்திருப்பீங்களா, என்னடா நம்ம அப்பாவை இப்படி ட்ரீட் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்களேன்னு நீங்க ஏதாச்சும் ஒரு அதை போலாம் என் பிள்ளைய அங்கே வர வைக்க மாட்டேங்க அந்த வரவே இடத்துல. வைக்க மாட்டீங்க. ஆமாம், எனக்கு அது தெரியாது சார். ஏதாவது சொல்லி இருப்பார்ல உங்க? ஆமாம், இதான் இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பணத்தை கொளுத்துறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி அதை ஒரு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பண்ணணும் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது ஒரு சிலது இந்த வேலையை எப்படி தான் செய்யணும், இந்த வேலையை அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவறாக பேசுறது. உனக்கு என்ன உட்கார்றதுக்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறோமா? உட்காரவே விட மாட்டேன். ஆமாம், உட்கார்றதுக்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறோமா? உன் வேலை என்னவோ அதை பாரியா, தேவையில்லாத இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்குற அப்படின்னு அதை நார்மலாக சொன்னால் பரவாயில்ல. அதை வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி உச்சரித்து பேசும்போது அப்போ அந்த வலி வந்து அதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நீ இதில் வரவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு நீ இந்த இடத்துக்கு வரேன்னா அது ரொம்ப மோசமான நிலைமைப்பா, நீ படிக்கிறத தான் பார்க்கணும் சின்ன வயசுலேயே சொன்னதுனால நான் அந்த பக்கம் போகிறதுக்குரிய சூழல் எதுவும் அமையல. இப்போ நம்ம நண்பர்கள்லாம் வந்து அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லும்போது சில கூச்சங்கள் இருக்கும் இல்லையா? நிறைய வந்து கேட்கவும் அதுதான் அந்த மாதிரி வலி வேதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் இப்போ அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எஸ்சி, யார் ஜாதியை வச்சு ஆமாம், இல்லை எந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சில ஸ்காலர்ஷிப்போ ஒரு சில இப்போ அதுக்காக வேண்டி யார் இருக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒரு வழி தான். கலாசிங்களே தூக்கிறாங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக. தாத்தா உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாரா, சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள்? நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து எல்கேஜி படிக்கும் போதே சொல்லிட்டு இருப்பாங்க, தாத்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்பா. தாத்தாவும் வந்து என் ஸ்கூல்ல இருந்து வந்து பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு என்னை வந்து வீட்டுக்கு இட்டுட்டு போவாங்க. அப்ப வந்து பார்ப்பாங்க, நான் அப்பாவை வந்து படிக்க வச்சதுனாலதான் நீ இவ்வளவு பெரிய இடத்துல படிக்கிற. ஏன்னா வந்து நான் அப்பா கிட்ட சொல்றதான் வந்து நான் உன்கிட்டயும் சொல்லுவேன். அப்பா கிட்ட எல்லாம் நான் நல்லா படிக்கணும், அடிக்க மாட்டேன் நான் அப்பாவை, நான் இது வரைக்கும் கை வச்சது இல்லை படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் தெரியாது, உங்க ஆயாவுக்கும் தெரியாது, அப்பாவே அவனை கொண்டு படிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது சொல்லுவாங்க அவங்க என்னென்னலாம் அவங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டம், இந்த மாதிரி வேலை செய்யும்போது இந்த எரிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப என்னென்ன நடக்கும்னு சொல்லுவாங்க என்கிட்ட. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் படிப்பு தான்ப்பா, படிப்பு தான் உன்னை மாற்றும். எப்பனா ஒரு சில டைம்ல வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டுன்னா டேடி போயிட்டு தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க வந்து, அதுக்காகவே ஊர்ல இருந்து வந்து இந்த மாதிரிப்பா நல்லா படிக்கணும், படிச்சாதான் மாற முடியும், இன்னும் நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆனாதான் நம்ம ஊர்ல நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய எனக்கு அட்வைஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்பா? நிறைய தான் சார். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். காலேஜ் போனது இந்த இன்ஜினியரிங்கில் வந்து இப்போ ப்ரைவேட் அன்னை வேளாங்கண்ணி பாலிடெக்னிக்னு ஒரு பாலிடெக்னிக்கில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் பண்ணதெல்லாம் மேலே போயிட்டு வெளியில் நானாக பண்ணது. அவர் பணத்தை கட்டி தான் எனக்கு அந்த காலேஜில் எல்லாம் படிக்க வச்சுருந்தாங்க. எப்படி பணம் ரெடி பண்ணாரு? ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் இப்போ தான் நிறைய கம்மியாகி போச்சு இன்ஜினியரிங்கில். அப்போல்லாம் ரொம்ப அதிக காஸ்ட் இல்லைங்களா. அதை வந்து எந்த அளவுக்கு பண்ணாருன்னு தெரியாது. ஆனால் அந்த வழி எனக்கு தெரியாது, என்கிட்ட சொன்னது கிடையாது. எனக்கு பைசா கட்டணும்னு சொன்னால் அது எப்படியாவது கட்டுருவாப்புல. அதெல்லாம் இப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு உனக்கு கட்டினேன். ஏன்னா நான் பணம் வாங்கி நான் கட்டுறேன்ற கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்கள் பசங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க எப்படி பையனை படிக்க வச்சிங்க, எப்படி அந்த காசெல்லாம் ரெடி பண்ணீங்க? அப்போது இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் புள்ள விசனப்படுமே, படிப்பு வராத முன்னே. இந்த விசனம் தான் அப்பா அம்மா கடன் வாங்கி போட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே போகிறாங்களேன்னு அந்த விசனம் இருந்தால் பிள்ளைக்கு படிப்பு வராது எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் வந்துன்னா படிப்பா படி நல்லா படிச்சுக்க. எனக்கு ஆனான்னு கூட எனக்கு தெரியாது. உன்ன படிக்க வைக்கிறதுக்கு முன்னக்கிட்ட சொல்கிறதுக்குங்க முடியாது. இன்றைக்கி என் மருமக படிச்சுக்கிறதுங்க, என் பேர புள்ளி வந்துட்டுனா படிச்சுட்டு 2 விடும் உட்கார வச்சுன்னு படித்து கொடுக்குங்க என் மருமக. எனக்கு அதை போல் படிப்பெல்லாம் கிடையாதுங்க. புள்ளிவெல்லாம் அதை போல் அது படிக்க வைக்குங்க. அப்படிங்க படிச்சுங்க, உன் புரியமாக தானே படிச்சுக்கோணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாதோடு தான் உன்னை படிக்க வச்சு தெரிஞ்சுக்கையப்பா, அந்த நல்ல மாதிரியா வாயப்பா. ஃபைனல் ரவுண்டுக்கு கண்டிப்பாக அவர் செலக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் காலில் விழுந்தெல்லாம் இது பண்ணீங்க இல்லையா? அது எதனால் பண்ணீங்க? அவ்வளோ ஒரு எல்லாரும் ரொம்ப அழுதிங்க இல்லையா? நீங்கள் அதை வந்து நம்ம
அதான் எப்பயும் நம்ம சொல்கிறது தான், அந்த 3 டைம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரோம், அந்த தோல்வியை சந்திக்கிறோம். 2-3 சீசனா ட்ரை பண்ணிட்டு ஆமாம் சார், நான் வந்து சரிகமப்பா வந்து ஜீ தமிழில் தம்பி சொல்லியிருப்பான், நானும் நிறைய ஏவியில் சொல்லியிருப்போம். சரிகமப்பா என்பது எங்கள் அப்பாவுக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நான் 3rd 4th 5th சொல்லிட்டு போயிட்டு வரேன். இப்போ போயிட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் போயிட்டு அந்த ஈவிப்பிலேருந்து நான் வெளியே வரும்போது அந்த மனசு அவ்வளோ வலிக்கும். நான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம வெளியே வந்துட்டோமே, திறமை இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோமே. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த பயம் பதட்டமெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு வெளியே. அந்த பயம் இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகள் தான் சார். இந்த மாதிரி வலிகள் தான் நிறைய. அப்பா கூட இருந்து வரேன் இல்லைங்களா, அதில் இருந்த அவர்கிட்ட ஏற்பட்ட வலிகள், என்னுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற நிறைய ஒரு சில ஏற்க முடியாத ஒரு சில வலிகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இங்கே நல்லா பாடுறான், அங்கே போயிட்டு இவ்வளோ பயந்தவனா அப்படின்னு கொஞ்சம் அதை ஒரு ஏளனமாக சொல்கிற இதையும் நம்ம காதில் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி நம்ம பண்ணணும்னு உள்ளே போகும்போது அதையும் தாண்டி வர்றது தான், அது தன்னை மீறி வர்றது தான். அது சீனிவாஸ் சார் சொல்லியிருப்பார் மெகா ஆடிஷனில். அது வந்து ஒரு சிலது அவங்களுடைய வட்ட வலியினுடைய தாக்கம் தான் அது இப்படி வெளியாகுது, அதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம போயிட்டு வெளியே வரும்போது அந்த வலி வந்து மெகா ஆடிஷனில் இவன் வெற்றியாளராக பாடும்போது என்னால் தாங்க முடியல. இமாலய வெற்றி சந்தோஷம். இப்போ நான் ஒரு வெற்றி அடையிறேன்னா அது எனக்குள்ள, எங்கள் அப்பாவுக்குள்ளே சந்தோஷப்போகுது. ஆனால் என் பையன் ஒரு வெற்றி அடையிறான்னும் போது அந்த தந்தைக்குள்ள மகிழ்ச்சி எப்படி சார் இருக்கும்? அந்தளவுக்கு ஆனந்தமாக இருந்தது தான். அப்போது டிவியில் வந்து முகத்தை காமிச்சிட்டு போனால் போதும், பாடுறான் அப்படின்ற ஒரு நல்ல சிங்கர் அப்படின்ற ஒரு இது இருந்தால் போதும் அப்படின்றத தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, உலகமே பார்த்து இப்போ அப்படி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் சார். ஒவ்வொரு முறையும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். பையன் காலில் விழுந்தீங்க. என்னால் முடியாதது என் பையன் சாதிக்கிறான்னும் போது இப்போவும் சொல்கிறேன் சார், செமிஃபைனலில் சொல்லியிருந்தேன் சார், சீனிவாஸ் சார்லாம் சொல்லியிருந்தாங்க, ஐயோ விழாதீங்க அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் ஒரு 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 சிற்பி வந்து தன்னுடைய கல்லை செதுக்கி அதை கடவுளாக வழிபடுறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ அவருக்கும் மரியாதை இருக்குது. அந்த அந்த கல் செதுக்கிற கல் சாமி ரூம்பு உள்ள போன உடனே அது வேற மாதிரி தோற்றங்கள்ல அது எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வணங்குறாங்க. அந்த சிற்பி கல்லை செதுக்கிறவரும் உள்ளே போய் வணங்குறாரு. நான் பெற்றெடுத்த என் பையனை வந்து என்னால் முடியாததை என் பையன் சாதிக்கிறான்னும் போது ஏன் அதுக்கு நான் அவனை வந்து மரியாதை நிமித்தமாக ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக தான் நான் அதை பண்ணுறேன். எனக்கு கிடைக்காத வெற்றி என் பிள்ளை எனக்கு கொடுக்குறான் இல்லையா, அந்த சந்தோஷத்தை தான் நான் அது மாதிரி வெளிப்படுத்துகிறேன். எனக்கு அவன் குழந்தை, என் குழந்தை எனக்கு கடவுள் தான், அப்படி தான் இல்லைங்களா? என்னுடைய குழந்தை என் பையன் எனக்கு கடவுள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன், ஒரு எபிசோட்ல உங்க அப்பா பேச வேண்டிய விஷயத்துல ஒரு லெட்டரா எழுதி கொண்டு வந்திருந்தீங்க இல்லையா? வெற்றின்றது நமக்கு வந்து கொண்டாட்டம் இல்லை கட்டாயம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். வெற்றி ஆமாம் சார், அந்த அதாவது இப்போ ஒவ்வொரு எல்லாமும் வந்து அந்த ஒரு அப்படியே அதன் அடிப்படையில் தான் சார் வரும். வெற்றி சாதாரண வெற்றி, நம்ம பட்ட வழிகள்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சன்னு கிடையாது இல்லைங்களா? நாங்கள் ஒரு தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் 3 தலைமுறை. ஆமாம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு அடுத்தது நான் வரேன், எனக்கு அடுத்தது என் பையன் வரான். இதில் நாங்கள் 2 பேரும் பட்ட வலி வேதனைகள்லாம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அதை சொல்ல முடியாத ஒரு விஷயம் சார் அது. அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக என் பையனால் வந்து மாறுதுன்னும் போது அந்த வெற்றி வந்து அது கொண்டாடப்பட வேண்டியது. எப்படி அது கொண்டாடப்பட வேண்டியதா? எங்களுக்கு அது கட்டாயம் சார் அது. அதனால் என்னால் வந்து அதை ஜீரணிக்க முடியாமல் தான் செமிஃபைனல்லையும் ஃபைனல்லையும் சரி அவனுடைய 6 ஃபைனல்ஸாக செலக்ட் ஆகியிருந்தான். அப்போது என்னால் தாங்க முடியாத ஒரு அழுகையெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அப்போவும் நான் அதை தான் சொல்லிவிட்டு காலில் விழப்போனேன், இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் எப்பயுமே அதை தான் சார் சொல்லுவேன். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் எங்கள் 2 பேரால் முடியாததை என் பையன் மூலியமாக சாதிக்கிறான்னும் போது இன்றைக்கும் அதை சொல்கிறேன், என் பையன் எனக்கு கடவுள் தான். ஃபைனல்ஸில் வின் பண்ணாதது வருத்தம் இருக்கா நமக்கு? இல்லை அது எனக்கு இல்லை சார். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, சுகரம் எனக்கு கிடையாது சார். ஏன்னா நான் வந்து என் பையனை வந்து பாடுறான் அப்படின்ற அறிமுகத்தோடு தான் நான் உள்ளே வரணும். போதும்பா டிவியில் பார்த்தாச்சுப்பா அப்படின்ற ஒரு இதோடு வந்து அவன் அதுக்கடுத்து போகிறான், நான் நினைக்க முடியாத இடத்துக்கு மேலே போகிறான். அப்போ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லைங்களா? அந்த வெற்றி வந்து ஃபைனலில் செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் சீட்டுக்கு போகும்போதே நான் முழுசாக 100% நான் சாட்டிஸ்ஃபைடு சார். அப்புறம் ஃபைனல்ஸில் நீங்கள் பாடினது ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க, எல்லாருமே அழுதுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பாடினீங்க. அந்த பாட்டை மட்டும் ஒரு வாட்டி இன்னைக்கு பாருங்க. மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா, தவுள் எடுத்து தாளம் ஆடி ராசானா, தன்னனா பாடுவேன் ராசா,
குச்சிக்குள்ள கிடந்த சனம் கோணிச்சாக்குல சுருண்ட சனம் பட்ட காயம் எத்தனையோ ராசா அதை சொல்லி புட்டாரிடுமோ ராசா தந்தான தானா தந்தான தானா. இந்த பாட்டு பாடும்போது எவ்வளோ கனெக்ட் ஆகுது உங்களுக்கு? ஏன்னா உங்க வலிகள், உங்க பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்களை நீங்க வெளியே பேசிட்டீங்க. இந்த பாட்டு எவ்வளோ கனெக்ட் ஆகுது? அந்த சீன், அந்த இசையெல்லாம் இருந்துச்சுன்னா பிரமாதமாக இருக்குங்க. அந்த இசை இருந்துச்சுன்னா பாட்டே அருமையாக வருங்க. இப்போ வராதவங்களுக்கு கூட அந்த குரலுக்கு அருமையாக வரும். அதான் சார் நான் சொல்லிட்டு வந்தது எல்லாத்தையுமே இந்த ஒரு பாட்டிலுடைய வரிகள் எல்லாம் சொல்லிடுது இல்லைங்களா? அப்போ அந்த வரிகள் ஒவ்வொரு லிரிக்ஸையும் கேட்கும்போது வந்து அதை அவன் பாடிட்டு இருக்கும்போது நான் அழுதுட்டு இருந்தேன். எதனால இந்த பாட்டு செலக்ட் பண்ணீங்க நீங்க? இது என்னன்னா என் தாத்தாவுக்கு டெடிகேட் பண்ணணும் தான் இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி ஏன்னா எங்க தாத்தா பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து அந்த ஒரே பாட்டுலேயே அந்த லிரிக்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஓகே நம்ம இந்த பாட்டு எடுத்து நம்ம தாத்தாவுக்கு டெடிகேட் பண்ணலாம் ஃபைனல்ஸ்ல பாடணும்ங்கற முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். தேவராஜ் இந்த கையெழுத்து போட 3 தலைமுறை ஆயிருக்கு. இது எவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம பேரை வந்து நம்ம பேரை எழுத சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னும் நிறைய உயரத்துக்கு போகணும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.